ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, லெவல்ஸை தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 843 அங்க ஓபன் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஓப்பன்ல இருந்து ஒரு லோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அங்க இருந்து டைரக்டா ப்ரீவியஸ் டே ஹை அந்த ஏரியாவை வந்து ரிஜெக்ட் ஆகுறான். அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட R2 அப்படின்றதும் அங்கதான் இருக்கு. அங்க இருந்து ஒரு ரெண்டு ரெட் கேண்டில் போட்டிருக்கான். திரும்பியும் ஸ்ட்ராங்கா அதை பிரேக் பண்ணி மேல போறான். அதுக்கு அடுத்து மேலவே ஒரு நல்ல சைட்வேஸ்குள்ள போயாச்சு. நாம இங்க என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 750க்கு மேல இருக்கிறதே மேல போக தான் வாய்ப்பு. ஏன்னா க்ளோசிங் அப்படின்றதே நமக்கு 795 அங்க க்ளோசிங் கிடைச்சிருந்தது. 750க்கு மேல இருக்கிறதே மேல போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொன்னோம். எக்ஸாக்டா மார்க்கெட் நாம எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவ்ல ஓபன் பண்ணி தொடர்ந்து மேலவே போயிட்டான். 750க்கு கீழே இருந்தாதான் டவுன் சைடு அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 750க்கும் 900க்கும் இதுக்கும் நடுவுல இருக்கிற வரையும் ஒரு சைட்வேஸ்ல இருந்திருக்க வாய்ப்பா இருந்திருக்கும். அந்த 900 அந்த ஏரியாவையும் பிரேக் பண்ணி தொடர்ந்து ஒரு அப்சைட் அந்த 900ல அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா 26,000 ரீச் பண்ணியாச்சு. அங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட். இந்த மாதிரி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தே நம்மளால மறுநாள் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு கூடவே ஓப்பனிங் எங்க கிடைக்குது அவ்வளவுதான். அந்த ஓப்பனிங் அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்டா எங்க ஆக போகுது அப்படின்றத ஒரு அசியூம் பண்ணிக்கலாம் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து. அதை தாண்டி என்எஸ்சில கொடுக்குற ஈவினிங் கொடுக்குற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணியே நாம மறுநாளுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு அப்படின்றத நம்மளால தெளிவா எடுத்துட முடியும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே லைவ்ல நீங்க ரிலாக்ஸா என்ன நடக்குது, மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றத ஒரு 1 மினிட் பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? பிரீமியம் தான் எல்லாமே. பிரீமியம் சொல்றது தான் ஸ்பாட் கேட்க போகுது. அதை மட்டும் மைண்ட்ல எப்பயும் வச்சுக்கோங்க. அதை தாண்டி இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம் அப்படின்றத எப்பயும் மறந்துடாதீங்க. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் எல்லாமே 0 தான் ஆக போகுது. அது 0 தான் ஆக போகுது அப்படின்னா அந்த பிரைஸ் மேட்சிங் எப்படி நடக்க போகுது அப்படின்றத மட்டும்தான் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே மார்க்கெட்டை நீங்க உங்களுக்கு தேவையானதை மார்க்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்ககிட்ட வந்துடும். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு லெவல்ஸ் என்ன, லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,138, 26,074, 25,936, 25,861. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா பிரீமியத்தை பொறுத்தவரை மார்க்கெட் 25,950 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து மேல போகதான் வாய்ப்பு. இப்ப நமக்கு க்ளோசிங் அப்படின்றது அதுக்கு மேலதான் இருக்கு. ஸோ இந்த 950க்கு கீழே இருக்கா இல்ல மேல இருக்கா? 950க்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல போகக்கூடிய வாய்ப்பா மாறிடும். 950க்கு மேல இருக்கிற பட்சத்துல ஒரு அப் சைட்ல ஒரு சைட்வேஸ்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பும் மாறிடும். உங்களுக்கு நல்ல ஒரு அப் சைட்ல ட்ரெண்டா போகணும் அப்படின்னா மார்க்கெட் 25,050 இந்த ஏரியாவை தாண்டி இதுக்கு மேல ட்ரேட் ஆகணும். இப்படி இருக்க பட்சத்துல ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த எக்ஸ்பைரி டேல ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாமே ரியல் வேல்யூ அவங்களோட இன்டென்சிக் வேல்யூ என்னவோ அதை மட்டும் தான் கொடுக்க போறாங்க. அதிகப்படியா இருக்க டைம் வேல்யூ மொத்தமும் 0 பண்ண போறாங்க. ஓடிஎம்ல இருக்கிற பிரைஸ் மொத்தமும் டைம் வேல்யூ தான். அந்த மொத்த டைம் வேல்யூ இன்னைக்கு 0 ஆக போகுது. அந்த 0 ஆக போற டைம் வேல்யூ என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியம்.
இப்போ இன்னைக்கு நாம இந்த எடுத்திருக்க இந்த லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இப்போ மார்க்கெட் 25,966ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை ஸ்பாட்டை மட்டுமே வச்சு பார்க்குறவங்க இல்ல சாதாரணமாவே மார்க்கெட்டை வெளிப்படையா மேலோட்டமா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஸ்பாட் இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது நினைப்பாங்க. அதன்படி ஸ்பாட் இப்போ 966ல இருக்குன்னா நியர்பை ஸ்ட்ரைக்கு 950. இதை தான் ஸ்ட்ரைக்கா எடுப்பாங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா. ஆனா நம்மளை பொறுத்தவரையும் எந்த ஸ்ட்ரைக்ல சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து தான் ஓடிஎம்மும் ஐடிஎம்மும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 26,000 இந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்ல கால் ஆப்ஷன் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸுக்கும் அதிகமா ட்ரேட் ஆகிற வரையும் மட்டும்தான் ஸ்பாட்டால இந்த R1க்கு மேல வந்து க்ளோஸ் பண்ண முடியும். கால் புட்டு ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி வர வேல்யூவை விட அதிகமா ட்ரேட் ஆனா மட்டும்தான் ஸ்பாட்டால இந்த ஏரியாவை இந்த R2வை தாண்டி மேல போய் க்ளோஸ் பண்ண முடியும். இது வந்து அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்க ஃபார்முலாவே அதுதான். இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி மேல போய் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாவே அந்த பிரீமியத்தை அந்த ஸ்ட்ரைக்குக்கு கொடுத்தாதான் மேல போய் க்ளோஸ் பண்ண முடியும். நீங்க மார்க்கெட் சப்போஸ் R2வை வந்து ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்ல அந்த பிரீமியம் இருக்க வேண்டிய பிரீமியம் இல்ல அப்படின்னாவே மார்க்கெட் அந்த ஏரியால இருந்து ரிஜெக்ட் ஆகதான் வாய்ப்பா மாறிடும். இதை நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே போய் என்ட்ரி அப்படின்றத ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட்டை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாவே என்ட்ரி எடுக்காம மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால கத்துக்க முடியும். பார்க்கறதும் நீங்க சரியான வகையில சரியான வழியில பார்க்கணும். நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் பார்க்க போறீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பிரைஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறது தான் சரியான வழி. அங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸ்பைரியும் எப்படி க்ளோஸ் ஆகுது, ஆப்ஷனோட பிரைஸ் பேஸ் பண்ணி ஸ்பாட்டை முடிக்கிறாங்களா இல்ல ஆப்ஷனோட இல்ல ஸ்பாட் எங்க இருக்குன்றத பேஸ் பண்ணி ஆப்ஷனோட பிரைஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் செயின் நீங்க என்ன நடந்தாலும் ஓடிஎம் ஸ்ட்ரைக் 0 தான். இங்க என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா எந்தெந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம் ஸ்ட்ரைக், எந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் எது ஏடிஎம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நீங்க. ஏன்னா ஏடிஎம்ல இருந்து தான் ஓடிஎம் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகும். ஏடிஎம்க்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு தான் ஓடிஎம்மா மாறும். ஸோ உங்களுக்கு ஏடிஎம் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்க சரியான வழியில உள்ள வந்துட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். அந்த வழியில தொடர்ந்து டிராவல் பண்ற பட்சத்துல உங்க டார்கெட் அப்படின்றத உங்களால ரீச் பண்ண முடியும். நான் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 950 அதுக்கு அடுத்து 26,050 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது, அவைகள்லாம் ஐடிஎம்மாவே இருக்கா அப்படின்றத பாருங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காவே நிக்குது லைவ் மார்க்கெட்ல அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்குள்ள இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குகளுக்கு நடுவுலயே ஒரு சைட்வேஸ்குள்ள போகக்கூடிய வாய்ப்பா மாறிடும். இதுல யாரா ஒருத்தங்க ஓடிஎம்மா மாறுற பட்சத்தில் தான் மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்றான் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் மார்க்கெட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 58,114 அங்கதான் முடிச்சிருக்காங்க. மார்க் பண்ணிப்போம். ஓகே, இங்க முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பிரீமியம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 58,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து மேல போகதான் வாய்ப்பு. 58,000
மார்க்கெட் இதுக்கு கீழே நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா 58,300 இதை கிராஸ் பண்ணி இதுக்கு மேல பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல இப்படி இருக்க இடத்துல தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இதுக்கு நடுவுல இருக்கிற வரையும் ஒரு சைடுவேஸ் உண்டான மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு. இல்ல அப்படின்னா ஒரு வலட்டைலான மூவ்மெண்ட்டும் கிடைக்கிறது வாய்ப்பு. வேகமாக்கி மேல போறது, வேகமா கீழே வருது, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெசிஃபையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 58,300 புட்டு 58,300 புட்டு நாம் சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக் தான். இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றவன் அவன் 180 இந்த பிரைஸுக்கு கம்மியா ட்ரேட் ஆனா மட்டும்தான் மார்க்கெட்டால மேல தொடர்ந்து போக முடியும். நேற்று ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேல போக முடியும். இல்லை அப்படின்னா அதுக்கு மேல போனாலும் திரும்ப உள்ள வந்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற வரையும் ஒரு செல்லருக்கு உண்டான வாய்ப்பா மாறிடும். மார்க்கெட்ல செல்லர் அப்படின்றவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவுல 200 பாயிண்ட் தான் இருக்கு, சாரி 300 பாயிண்ட் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா 350 பாயிண்ட்டுக்கும் அதிகமா வரணும். அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டை விட கம்மியா இருக்கு நாம சொல்லியிருக்க ஸ்ட்ரைக் டிஃபரெண்ட். ஸோ இதுக்கு நடுவுல மார்க்கெட் இருக்கிற வரையும் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குங்களையும் ஐடிஎம்மா வச்சிருக்க வரையும் மார்க்கெட்டு சைடுவேஸ்குள்ள மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி நாம கடந்த போன மாசம் எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி நல்ல ஒரு சைடுவேஸ்குள்ள போய் முடிச்சாங்க. இன்னைக்கும் இந்த ஸ்ட்ரைக்குங்க இந்த மாதிரி ட்ரேட் ஆகிற பட்சத்துல ஒரு சைடுவேஸ்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணிக்கணும். 58,300 புட்டு 180 ரூபாய்க்கு கம்மியா ட்ரேட் ஆனாதான் மார்க்கெட்டால தொடர்ந்து மேல போக முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.